அனைவரும் பெருத்துதோர் ராஜ சபையில் அமர்ந்துள்ளார். அவர்களுக்கு நம்மளுடைய ராசாபாளையம் பெருமாள் துணை, இன்னும் கலைஞருடைய கலை சங்கமம் கலைக்குழு, இன்னும் குருவாகப்பட்ட கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்போம். அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த நாட்டினுடைய பெயர் என்ன? என்ன ஊரு? இன்னும் பூமாவட்டி என்றால் பூமாவட்டிக்கு தான் போகணும் நம்மளுக்கு. அப்புறம் என்னடா ஊரு? உத்தியாபாளையம் செப்பத்தாயமே. உத்தியாபாளையம் என்றால் ஊரு பேரே உத்தியாபாளையம். உத்தியாபாளையம் செப்பத்தாயமே ஊரு பேரு. என்ன வித்தியாசமா இருக்கு? ஆமா, வித்தியாசமான ஊருங்க. உத்தியாபாளையம் என்றால் உத்தியாபாளையம் செப்பத்தாயமே ஊரு பேரு. அப்படியா? ஆமா, அப்படியே சொல்லணுமா? ஆமா, உத்தியாபாளையம். ஏங்க நெப்புக்கட்டு கூதி சாமியா இருக்காதீங்க. எனக்கு தெலுங்கு தெரியாதடா. அது தெலுங்கு தமிழ்ல தான். உத்தியாபாளையம் செப்பித்தா ஏமி ஊரு பேரு. ஊரு பேரே அதுதானப்பா. நான் போயிருவேன்ப்பா. உத்தியாபாளையம் என்றால் நம்மளே போன்ற நாடக கலைஞருக்கு ஒரு தாய்த்தன மத்திய தேசம். தாய் வார்த்தை கொட்டி அழைக்காதே. நான் சரி சொல்லுகின்ற வார்த்தைக்கு ஊங்கொட்ட வேண்டும். நல்லா ஊங்கு கொடுக்கணும். ஏங்க நல்லா ஊங்கு கொடுக்கணும்.
நான் அவன் மகாராஜா அடிக்கிறாருன்னு நான் வாங்குவேன். குல குரு அந்த குருநாதர் அடிச்சா இந்த சிறிய பிள்ளை நான் வாங்குவேன். அவர் அடிப்பாரு, தூக்கி போட்டு முதிப்பாரு, காரி போன் கூட துப்புவாரு. அந்த மாதிரி என் மேல வந்து துப்புவீங்க. அப்படி உங்ககிட்ட வாங்கி திங்கிற நாய் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். உங்க வேலை என்னன்னா பூஜையை முடிட்டு மத்தால மாதிரி நீ கொட்டுறா மத்தாலும் கொட்டுறா. நம்மளே போன நாடக கலைக்கு ஒரு தாய் தந்த மச்ச தேசம். ஒரு தாய் தந்த மச்ச தேசம். ஆமா ஆமா. என்ன மச்ச தேசம்? மச்ச தேசம். ஆமா மச்ச தேசம். இந்த மச்ச தேசத்திலே வாழ்ந்து புகழ் பெற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்போம். நன்றி. அப்படி இருந்தாலும் நாம் அரங்கேற்ற செய்த நாடகம் என்ன? 13ஆம் நாள் சண்டை. மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய 13ஆம் நாள் சண்டை. இல்லை என்றால் அபிமன்னன் கொன்ற மாலை. இல்லை என்றால் நால்வர் சண்டை. நான்முகம் சண்டை. நான்முகம் சண்டை. இந்த நாடகத்திலே நான் வந்த வழியா? நான் யார்? எனது பெயர் என்ன? இந்த கதையில என்ன ஆரம்பம்? சொன்னால் தெரியும் மண்ணாலும் வித்தை. சொல்லாத வித்தை அடிமேல் அடி வைத்தால் ஒரு சன் நகரம். கட்டு கொடுக்காத கல்வி கல்லெடுத்து மண்டை நினைச்சாலும் தெரியாது. அப்படியா? நான் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறேன். உடம்பு சுறுசுறுப்பா இருக்கு. இப்ப நீங்க அவத்தியாதான் வெடி பேர் உட்காந்துருக்கீங்க. 3 பேரு ஒரு அடி வாங்கினா கொச்சிக்கு நல்லா சுறுசுறுப்பா இருக்கும்ல. அப்பா கிட்ட படுத்துறாரு. அப்படி பாருங்க, நான் இங்கே மந்திரிமாரே, மகாராஜாக்களே, சபைதான், அரசே, அப்படி அப்படி கரெக்டா போடுங்க. என்னுடைய பெயர், உங்க பேரு அஸ்தாபுரத்திலே. அஸ்தாபுரத்திலே என்னோட பல்ல கடிக்கிறா? இல்லைங்க, வலிக்குது சாமி. அப்படியா? அவங்க வந்து அவனுக்கு கொச்சியில வேற சிலந்தி இருக்குது. எடுத்து வெளியூடு இல்லைங்க, உள்ள பொட்டிக்குள்ள வச்சுக்கிறேன். அப்படியா? அஸ்தாபுரத்திலே வாழ்ந்து வருகின்ற, அஸ்தாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ துரோணாச்சாரியா. துரோணாச்சாரியாக இருந்தாலும் அஸ்தினாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய துரோணாச்சாரியார். ஆமா, அப்படி இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தை யாரு சாமி? அப்படியா? மாத தாக்கு
யாகம் செஞ்சாங்களே உங்க அப்பா அம்மா யாரு யாருக்கு பிறந்தீங்க கொஞ்சம் விளக்கமா விளாவரியா சொல்லுங்க சாமி தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு அழகான உங்களை எல்லாம் பெற்றிருக்கிறாங்களே மகராஜ் ஆறு சாமி என்னுடைய தந்தை யாரோ பருத்ராஜ மகாமுனிவர். ஓ தந்தையார் பார்த்திகேஸ் மகாமுனிவர். இல்லைங்க நான் போறதோட நீங்க போறேன். சரி அப்பா மட்டும் எப்படிங்க பருத்ராஜ மகாமுனிவர். பரத்வாஜ் மகாமுனிவர் என் தந்தையார் தந்தையார் பரத்வாஜ் மகாமுனிவர். ஆமா. தாயார் தாயாரோ யாருங்க என் தாயார் யார் தெரியுமா? யாருங்க காந்த கண்ணி. ஓ காந்த கண்ணி. ஆமா கண்டார் ஒளிய காந்த கன்னியாகப்பட்டவன். காந்த கன்னியாகப்பட்டவன் என் தந்தையாருடைய கண் முன்னே தோன்றினார். அப்போது பார்க்கும் பொழுதே அவள் மீது காதல் கொண்டிருக்கும் போது என் தந்தையாருக்கோ விந்தாகப்பட்டது வெளியே வந்தது. சரி அந்த விந்தாகப்பட்டது வீணாக போய்விடுமோ என்று சொல்லி அந்த விந்தை என்ன செய்தார்? ஒரு கும்பத்திலே வைத்தார். ஆமா அந்த கும்பத்தின் வழியாக நான் பிறந்தேன். ஆமா சரி சரி அவர் கும்பத்தின் வழியாக பிறந்திருந்தாலும் எனக்கு திருமணமானது கல்யாணம் அல்லவா? ஆமா கருமாந்திரத்தை ஏன் நானெல்லாம் 13 வருஷமா பொண்டாடி தலைவர் எனக்கு ஒரு கிளவி கூட சிக்க மாட்டேங்குதுங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் கல்யாணம் பண்ணா பொண்ணு தேடணும். கிளவி எதுக்கு தேடுறேன்? பொழைக்கு தெரியாத ஆளா இருக்கிறீங்க போக்காதி. வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணாலும் நான் சம்பாரிச்சு போடணும். இதே இந்த கிளவி கல்யாணம் பண்ண கிளவி கட்ட போய் காடு சேர வரல மகராஜ் எனக்கு சம்பாரிச்சு போடுவாங்க. தெளிவா சொல்லு. ஏங்க வயசு பிள்ளைய கல்யாணம் ஆனது நகநட்டு வாங்கி தரணும், துணிமணி வாங்கி தரணும், சோறு போடணும், இதெல்லாம் பத்தாதுன்னு வாரத்துக்கு ஒரு நாள் மூஞ்சிக்கு சுண்ணாம்படிக்கு வேற கூட்டிட்டு போகும். என்ன சுண்ணாம்பு? அதாங்க அந்த பூட்டி மாறணும் பெண்கள் அழகு நிலையம். பெண்கள் அழகு நிலையம் இதெல்லாம் பத்தாவது ஊருக்குள்ளே பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஷூ ஒன்று மாட்டிட்டு பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு வந்துட்டாலும் போதும். அவங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், பேங்க் பாஸ் கொடுத்து 20,000 30,000 50,000 லோன் வேற எடுத்து வச்சிடறாங்க. லோனு அட இல்லாதவங்க கூட கடன்காரன் ஆக்கிடுறாங்க. வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணா எத்தனா ஓத்திரியும். இதே இந்த கிளவி கல்யாணம் பண்ணா கிளவி கட்ட போய் காடு சேர்றவர்கள் எனக்கு மகராஜ் சம்பாரிச்சு போடுறான். எப்படி மாசம் 1500 ரூபாய் ஓஏபி பணம். ஓஏபி பணம் 1500. மாசம் 5 கிலோ அரிசி இதெல்லாம் பத்தாது பொங்கலுக்கு வேட்டி சேலை. ஆமாங்க சரி இது எல்லாத்தையும் விட அந்த கிழவிக்கு கவர்மெண்ட் முண்டையில வேலை. கவர்மெண்ட் வேலை என்ன வேலை? மினிஸ்ட்ரி வேலையா? அதெல்லாம் கிடையாதுங்க. டாக்டர் ஐயோ அதெல்லாம் நினைச்சேன். வக்கீலப்பா அதெல்லாம் கேஸ் வந்தாதான். போலீஸ் அது ஐயோ ஏகப்பட்ட படாத பாடுபடும். கலெக்டர் ஏங்க அதெல்லாம் அவங்க வாங்கினா வரணும் போனா போகணும். அப்புறம் இதெல்லாம் அதை விட பெரிய வேலை. அதை விட பெரிய வேலை என்ன வேலை? அதாங்க 100 நாள் குட்டமணி. அவ்வளவு பெரிய வேலையா? அவங்க நினைச்சாதான் போவாங்க, அவங்க நினைச்சாதான் வருவாங்க. அவங்க கையிலெல்லாம் காசு வாங்க மாட்டாங்க. அப்புறம் ஊரெல்லாம் அக்கௌண்ட்ல இருக்கும். சரி ஆனா அது கஷ்டப்படணும்லடா. என்னப்போ மயில கஷ்டப்படுறாங்க. அப்புறம் போறப்போ ஒரு காரை சட்டி வேறு செஞ்சுறாங்க. மயில புடுங்குறாங்க. அப்புறம் இங்கிருந்து நேரா போறப்போ ஒரு சாக்கு பை எடுத்துக்கிட்டு ஒரு சட்டி ஒரு காரை சட்டி மம்பி எடுத்துட்டு போறாங்க. அங்க போய் ஆளுக்கு 2 அடி தான் மண் வெட்டுறாங்க. 2 அடி? ஆமா 2 அடி மண்ணை வெட்டி அந்த மண்ணை கொண்டு போய் அப்படியே பக்கத்துல இருந்து இந்த பக்கம் அள்ளி போட்டா போதும். ஐயோ நடுமண் வச்சுனேன், ஐயோ மேத்துல வச்சுனேன், அப்படியே அந்த வேப்ப மரத்து அடியில சுத்தம் பண்ணி விட்டு படுத்து தூங்கி விடுவாங்க. 4 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 265 ரூபாய் அக்கௌண்ட்ல சம்பளம் இருக்கும். ஓ படுத்து தூங்கணும். இதெல்லாம் பார்த்தாதுன்னா அந்த சாக்கு எடுத்துட்டு போறாங்க பாருங்க. அந்த சாக்குல தாயகரை வரைஞ்சிட்டு போயிருவாங்க. அதுல போய் இந்த பொம்பளைங்க 4 பேர் சுத்தி உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? ஏன்னாதி தொக்கன படா, ஏன்னாதி கொண்டன படா, ஏன்னாதி பிய்யின படா அப்படின்னு ஊர்ல இருக்கிற இல்லாத நாயத்தை பூரா அங்கதான் பேசிட்டு வர்றோம். எப்படி கரெக்டா பேசுறா? ஓய் எப்படி கரெக்டா சொல்ற? நானும் கூத்துல்லா சமயத்தில் 4 நாள் கூட்ட வேலைக்கு போனேன் சாமி. அப்படியா? ஓய் நான் யாரை திருமணம் செய்தேன்? நீங்க எந்த கிழவி கல்யாணம் பண்ணீங்க? அழகி கிருபி என்ற ஒரு மங்கியை திருமணம் செய்தேன். அட கிருமி கிருபி என்ற மங்கியை திருமணம் செய்து வாழைக்கு ஒரு உரை போல ஒரே ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்து. யாரு? அஸ்வத்ராமன். ஓ அஸ்வத்ராமன். அஸ்வமன் என்ன? அஸ்வமன் என்ன சொன்னீங்க? குதிரை. குதிரையின் வழியாக பிறந்ததனால் அஸ்வத்ராமன் என்ற பெயரை வைத்தேன். ஓஹோ அஸ்வத்ராமன் என்ற பெயர் வச்சீங்க. சரி பெயர் வைத்தாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஓர் நாடு ஓர் தினத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருப்பிடத்திலே பஞ்சமாகப்பட்டது ஏற்பட்டு விட்டது. பஞ்சமானது வந்தது. ஆமா சரி. அப்போது சிறு வயதிலே நான்
யாரிடத்திலே நான் சிறியனாக இருந்தேன்? யார் இடத்துல? பரசுராமரிடத்திலே. ஓ, பரசுராமர் இடத்திலே. ஆமா. ஆஹா. வில்வித்தை, ஆஹா. கலாயுத பயிற்சி, அதாயுத பயிற்சி, வாள் பயிற்சி வாள் பயிற்சி என்று சொல்லக்கூடிய ஆஹா. பலவிதமான வித்தைகளை கற்க வேண்டாம். பலவிதமான வித்தைகளை. ஆமா. சரி. அங்கு கற்றுக்கொண்டிருக்கும் போது ஆஹா. எனக்கு ஒரு உயிர் தோழன், உயிர் தோழன். நண்பர் ஒருத்தர் இருந்தான். யாரு? யார்? யாருங்க? பாஞ்சால தேசத்தை ஆழ்ந்து வருகிறானே, யாரு? பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னன். ஆமா. ஆஹா. அவர் எனக்கு உயிர் தோழன். ஓ, உயிர் தோழன். ஆமா. சரி. அதாவது ஆஹா. அவனுக்கு தெரியாத வித்தைகளை நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். கற்றுக் கொடுத்தீங்க. ஆமா. ஆஹா. அப்போது அவன் சொன்னான், என்னன்னு? இதற்கு நான் என்ன கைமாறு செய்வது என்று தெரியவில்லை நண்பா என்று சொன்னான். ஆஹா. அப்போது ஆஹா. அந்த பாஞ்சால மன்னன் சொன்னான், என்னன்னு? என்ன வேண்டும்? என்னன்னு? என்னிடத்தில் இருக்கிற நாடு நகரம் ஆஹா. நவநீத செங்கோல் செங்கோல். அனைத்தும் ஆஹா. உனக்கும் அதிலே பாதி இருக்கிறது. ஆஹா. உனக்கு எப்ப வேண்டுமானாலும் ஆஹா. என்னிடத்தில் வந்து கேள், ஆஹா. நான் தருகிறேன் என்று சொன்னார். சரி. அப்படி இருக்க ஆஹா. அந்த வார்த்தையை என் மனைவிடத்திலே சொல்ல, சொல்லு. என் மனைவியாகப்பட்டவன், ஆஹா. சாமி பாஞ்சால தேச மன்னன் அன்றே சொன்னான், என்னன்னு? உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் என்று வந்தால் வந்தா என்னிடத்திலே வந்து முறையிடுங்கள். முறையிடுங்கள், அந்த கஷ்டத்தை நான் தீர்க்கிறேன் என்று சொன்னார் அல்லவா. சரி. இந்திய இடத்துல நம்ம குழந்தையாகப்பட்டது, ஆஹா. ஒருவேளை ஆஹா. பால் குடிக்க கூட ஆஹா. காசு இல்லை. அட, ஒரு குழந்தைக்கு ஒரு பால் வாங்குறது கூட ஒரு காசு இல்ல. ஆமா. அவ்வளவு பெரிய வஞ்சம். அவ்வளவு பெரிய பஞ்சம். சரி. அப்படி இருந்தாலும் ஆஹா. என் மனைவியுடைய சொல்லை தட்டாமல் பாஞ்சால தேசம் சென்றேன். ஆஹா. அப்போது அந்த பாஞ்சால மன்னன் சொன்னான், என்னன்னு? அதே துரோணா, ஆஹா. நீயே இப்போது ஆஹா. பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசி மாதிரி இருக்கிறேன். பஞ்சத்தில் அடிப்பட்ட பரிதேசியா இருக்கிறேன். ஆமா. சரி. நானும் ஒரு நாடாள கூடிய மன்னன். மன்னன், மன்னன். ஆமா. சரி. நாடாள கூட மன்னன். மன்னன். இப்பேற்பட்ட ஆளு கூட நண்பனா இருந்தா ஆஹா. இந்த பாக்குற சனம் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? மக்கள் எல்லாம் என்ன பேசுவார்கள்? என்ன பேசுவாங்க? அதனால ஆ. நீ வந்த நோக்கம் என்ன என்று கேட்டான். சரி. எனக்கு ஆஹா. ஒரே ஒரு பசுமாடு மட்டும் கொடுங்கள். ஆஹா. என்னுடைய மகனுக்கு அதிலிருந்து வரக்கூடிய பாலை வைத்து நாங்கள் உயிர் வாழ்ந்து வருகிறோம் என்று கேட்டோம். சரி. அப்போது பாஞ்சால மன்னன் சொன்னான், என்னன்னு? எப்படி? ஆஹா. இது நீங்க ஒரு தானமாக கேள். ஆஹா. எப்படி? தானமாக. ஆமா. ஆஹா. அதாவது ஒரு பிச்சையா கேளு, பிச்சையா கேளு. நான் தர்றேன். தர்றேன். நண்பனா நண்பனா வந்து கேட்காத, கேட்காதே. அப்படி என்று சொன்னான். சரி. அங்கிருந்து ஆஹா. அவனிடத்தில் அன்றே சபதம் வைத்தேன். என்னன்னு? அடே பாஞ்சால மன்னா, ஆஹா. ஒரு மன்னனாக இருந்து நீ இப்படி பேசுகிறாய். பேசுகிறாய். உன்னை போல ஆஹா. நானும் ஒரு நாட்டுக்கு மன்னனாகி மன்னனாகி நான் காமிக்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து எங்கே வந்து எங்கே? அஸ்னாபுரம் வந்தேன். அஸ்தினாபுரம் வந்தீங்க. ஆமா. சரி. அஸ்னாபுரம் வந்த உடனே ஆஹா. அஸ்னாபுரத்தில் அரண்மனை வெளியிலே ஆஹா. ஒரு கிணறு ஒன்று இருந்தது. கிணறு ஒண்ணு. ஆமா. சரி. அந்த கிணற்றில் ஆ. பாண்டவர்களும் ஆ. கௌரவர்களும் ஆஹா. சின்னஞ்சிற பாலரோடு இருக்கும் போது ஆ. பந்து விளையாட்டு விளையாடு கொண்டிருந்தார்கள். சரி. அப்படி விளையாடு கொண்டிருக்கும் போது ஆ. அந்த பந்தாகப்பட்ட அந்த கிணத்துக்குள்ளே போய் விழுந்து விட்டது. ஆமா. சரி. அப்போது அவர்கள் அந்த பந்தை எடுப்பதற்காக ஆ. முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆஹா. யாராலையும் அந்த பந்தை எடுக்க முடியவில்லை. ஆஹா. நான் போய் பார்த்தேன். ஆ. பந்தாகப்பட்டது கிணத்துக்குள்ளே இருந்தது. ஆ. அந்த கிணத்தில் அருகாமையிலே ஆ. என்ன இருந்தது? என்ன? அருங்கம்புல் இருந்தது. அருகம்புல். அருங்கம்புல். அருகம்புல். ஆமா. அருகம்புல். அந்த அருங்கம்புல்லை எடுத்து ஆ. அந்த பந்து மீது போட்டு பந்து மேல போட்டீங்க. ஏய், பந்து மேல போட்டு. ஆமா. ஆ. அந்த அருகம்புல் பந்து மேலே விழுந்த உடனே ஆ. அதாகப்பட்டது அந்த பந்தாகப்பட்டது ஆ. துவாரம் ஒன்று விழுந்தது. துவாரம். ஆமா. சரி. அந்த அருகம்புல் அந்த துவாரத்தில் இருக்க ஆ. மற்றொரு அருகம்புல்லை எடுத்து போட்டேன். ஆ. அந்த அருகம்புல் மேலே இருந்தது. ஆஹா. அப்படி ஒவ்வொரு அருகம்புல்லாக போகும் பொழுது ஆ. அந்த அருகம்புல்லாகப்பட்டது சங்கிலி போக பின்னலாக மாறியது. ஓ, சங்கிலி போல பின்னலாயிருச்சீங்க. ஆமா. ஆ. அப்போது அந்த பந்தை நான் சுலபமாக எடுத்தேன். ஆஹா. மீண்டும் ஆ. அஸ்னாபுரத்தை ஆண்டு வருகின்ற யார்? திருதராட்டிய மன்னன், ஆ. திருதராட்டிய மன்னனுடைய ஆ. கைவிரலே போட்ட மோதிரமாகப்பட்டது ஆஹா. அந்த கிணத்துக்குள்ளே போய் விழுந்தது. மரியாதை கிணத்துலயே விழுவுது. ஆமா. நீங்கெல்லாம் விழுவுதானே? இல்லை. சரி, சரி, சரி. அப்படி விழுந்த உடனே இல்ல, அவர் விழுவாது இருந்தா சரி, சந்தோஷம். இந்த மோதிரத்தை எப்படி எடுப்பது என்று ஆ. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆ. அப்போது ஆ. வில்லை எடுத்து ஆ. நானை பூட்டி ஆ. அம்பை ஏந்தி ஆ. அந்த மோதிரத்திலே போட்டேன். சரி. அந்த மோதிரமாகப்பட்டது அந்த அம்பிலே மாட்டிக்கொண்டது. ஆஹா. அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தேன். ஆ. அப்போது பார்த்தார்கள் எப்படி? கௌரவரும் பாண்டவரும். ஆஹா. இந்த செய்தியை ஆ. யார் இடத்திலே போய் சொன்னார்? யாருகிட்ட? கங்காதேவி மகனாகப்பட்ட ஆஹா. யார்? யார்? பிதாமகர் பீஷ்மர். ஓ, கங்கையின் மைந்தனாகப்பட்ட பிதாமகர் பீஷ்மர் இடத்துல சொல்றாங்க. ஆமா. சரி. அப்போது ஆ.
அந்த துரோணரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அப்போது பிதாமகர் பீஷ்மர் சொன்னார், துரோணரை நீங்களாகப்பட்டு இங்க இருக்கின்ற பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்த வித்தைகளை வில் பயிற்சி, கதாயுத பயிற்சி, வாள் பயிற்சி என்று அனைத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது சொன்னபோது நான் பீஷ்மர் இடத்திலே கட்டளையிட்டேன். எப்படி என்று நான் இவர்களுக்கு அதாவது எல்லா வித்தையும் சொல்லித் தருவது என்றால் நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். எப்படி பாஞ்சால தேச மன்னன் என்னை இழிவாக பேசிவிட்டான். அதனால அவனை தேர் சக்கரத்திலே தேரிலே சங்கிலி போட்டு கட்டி ஆணை அடிக்கும் சவுக்கால் அடித்து ஆணை கட்டும் சங்கிலியாக கட்டி அவனை இழுத்து வர வேண்டும் என்று சொன்னான். நான் சொன்ன வார்த்தைக்கு மறுசொல் தவறாமல் பிதாமகர் பீஷ்மர் பாஞ்சால தேசத்துக்கு சென்றார். அப்போது சென்ற போது தர்மருக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? தர்மருக்காகப்பட்ட ஈட்டி எய்துவதற்கு அவருக்கு சிறந்த வாய்ந்த ஈட்டி பயிற்சி தர்மருக்கும் சொல்லி கொடுத்தேன். பீமனுக்கும் துரியோதனருக்கும் துர்ச்சோதனுக்கும் என்ன சொல்லி கொடுத்தேன்? அவங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க? கதாயுத பயிற்சி சொல்லி கொடுத்தேன். பீமனுக்கும் துர்ச்சோதனுக்கும் துரியோதனுக்கும் ஆமா 3 பேரும் கடாய் பயிற்சி பண்ணிட்டீங்க. கதாயுத பயிற்சி. அர்ஜுனனுக்கு என்ன பயிற்சி சொல்லி கொடுத்தேன்? உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தீங்க? அர்ஜுனனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்தேன். வில்வித்தை ஆமா. சரி. நகுல சகாதேவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? என்ன சொன்னீங்க? வாழ்வீச்சு சொல்லி கொடுத்தேன். வாழ்வீச்சு ஆமா. அனைத்தும் அவர் தேர்ச்சி பெற்றார்கள். அன்று முதல் இந்த துரோணரா இருந்ததை குலகுருவாக எழுதி அஸ்னாபுரத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பாண்டவருக்கும் கௌரவருக்கும் நானோ குலகுருவா காட்சி அளிக்கிறீங்க. ஆமா சரிங்க. இருந்தாலும் அஸ்னாபுரத்தில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 18 நாள் போர்க்களம். 18 நாள் பாரத போர்க்களம் நடக்குதுங்க. ஆமா சரி. விடிந்தால் 13 நாள் சண்டை. விடிஞ்சா 13 நாளைக்கு சண்டை. ஆமா ஆமா. இருந்தாலும் நம்மளுடைய பாலி கூட தேடி யாரோ வருவது போல இருக்கிறார்.